ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தநாதோபனிஷத்து. இந்த அமிர்தநாதோபனிஷத்துல பார்த்தீங்கன்னா 18வது மந்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 18வது மந்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசனத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்கு. இந்த ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது, பூமியில இருக்கணும். அந்த பூமியில இருக்கிற போது பார்த்தீங்கன்னா தர்பாசனம் போட்டுக்கணும். அந்த தர்பாசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரம்யே சர்வதோஷ விவர்ஜிதி. அந்த பூமி எப்படி இருக்கணும், நம்ம உட்கார்ற இடம், ஆசனம் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா அனுஷ்டானத்துக்கு உட்காரும் போது அந்த பூமி பவித்திர பூமியா இருக்கணும். பவித்திர பூமியா இருக்கணும். தோஷங்கள் எதுவும் இல்லாதது இருக்கணும். என்னென்ன தோஷங்கள் வரும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஆச்சாரியர் கோட் பண்ணியிருக்கார். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொடி பொடியான மண்ணு பூமியில பார்த்தீங்கன்னா உட்காராதீங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த மண்ணு மணலா இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது. அதே மாதிரி எறும்புகளோ ஈ பூச்சி இது மாதிரி சின்ன ஜீவராசிகள் இருக்க இடத்துல உட்காரக்கூடாது, தொந்தரவு பண்ணும். அக்னி இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது. அதுக்கப்புறம் அதிகமான காத்து இருக்க இடத்துலையும் சித்தம் சஞ்சலமாகும், அங்கேயே உட்காரக்கூடாது. இது மாதிரி நியமங்கள்லாம் சொல்லிட்டு, அப்ப ஏகாந்தமா ஏதாவது ஒரு குகையிலையோ ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு பூஜை ரூம்லையோ உட்காரணும். எப்படி உட்காரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்லிட்டார், ரம்யே அப்படின்னு ஒரு சப்தம் மந்திரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. பூமௌ தர்பாசனம் தர்பாசனே ரம்யே. ரம்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் உட்காரணும், எந்த திசையில உட்காரணும், எங்க உட்காரணும்னா நிறைய விதிகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடாப்ட் பண்ண முடிஞ்சது, எல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் நிறைய பண்ண முடியாது. அப்ப பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க, பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஒரு அருமையான ஒரு எக்ஸலண்டான ஒரு சப்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல சங்கரர் பார்த்தீங்கன்னா சொல்றார். ஏகாகிரதாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. ஏகாகிரதாதிகரணம், ஆசீனாதிகரணம். ஆசீனாதிகரணம் ஆசனத்தை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் ஏகாகிரதாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா ஒரு நியமத்தை சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வடக்கு நோக்கி உட்காருங்க, கிழக்கு நோக்கி உட்காருங்க அப்படிலாம் இருக்கு. ஈஸ்ட் சைடா இல்ல வெஸ்ட் சைடா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைடு. முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஈஸ்ட்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பக்கம் உட்காருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு திசைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்றோம். ஒண்ணு கிழக்கு திசை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடக்கு திசை. உத்தர திசையும்
அதே மாதிரி பூர்வ தசையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இதாக சொல்லப்பட்டிருக்கு, கிழக்கு வடக்கு. இதுக்கப்புறம் வந்து சாதகர்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ற சாதனை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவில் இருக்கிற கோண திசை, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசான்யம் அப்படின்னு பேர். இந்த ஈசான்யம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா அந்த சாஸ்திரம், யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ பூஜை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசை எடுத்துக்கணும். மந்திர ஜபங்கள் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா வடக்கு திசை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மோட்சத்துக்காக நீங்க உட்காடுறீங்க, ஆசனம் பண்றீங்க அப்படின்னா இந்த கிழக்குக்கும் இதுக்கும் வடக்குக்கும் நடுவில் இருக்கிற ஈசானிய தசை ரொம்ப சிரேஷ்டம். ஈசானிய லிங்கம்னு இங்க திருவண்ணாமலையில இருக்கு, அதுதான் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது. அந்த திசை கிடைச்சதுன்னா பெஸ்ட். அப்போ ஒரு பூஜா ரூம் எங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு கட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பார்ப்பாங்க. வாஸ்து பார்க்கும்போது அக்னி மூலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் இருக்கக்கூடாது. அக்னி மூலைன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெற்கு சைடும் அதே மாதிரி கிழக்கு சைடுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலன்னு பேர். அந்த இடத்துல வீட்டோட பூஜை ரூம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தெற்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிருத்தின்னு பேரு. நிருத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல அனுஷ்டானம் பண்றீங்கன்னா அங்க ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்குக்கும் வடக்குக்கும் நடுவுல இருக்கிறதுல உட்காரலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பிரிஸ்கிரைப் இல்லை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தாமசத்துல கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிழக்கு சைட்ல உட்காரலாம், இன்னொன்னு வடக்கு சைட்ல உட்காரலாம். இதை காட்டிலும் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய திசை அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா யோகத்திலயோ இதுலயோ வாஸ்து சாஸ்திரத்துல எல்லாத்துலயும் இது வந்து ரொம்ப பிரிஸ்கிரைப் பண்றது. ஆனா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னா ஆரம்ப கால சாதகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு. உத்தவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது பாகவதத்துல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உத்தவர் மாதிரி ஒரு நல்ல அதிகாரி இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த வந்து நல்லா பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த திசையில எந்த இடத்துல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. ஃபர்ஸ்ட் தாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மனசு ஏகாகிரம் ஆகுதா இல்லையா, இதான் முக்கியம். அப்ப ஏகாகிரத அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் சொல்லுது. மனசு உபாசனைக்கு உட்காரணும் அப்படின்னா, தியானத்துக்கு உட்காரணும்னா பிரதானமான தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகாகிரம் சித்திக்குதா இல்லையா. அது எந்த இடம் வேணா இருக்கலாம். குகையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் குகையிலேயே வந்து மனசு சஞ்சலமா இருக்கும். சில இடத்துல நதிக்கரையில வந்து ஜலம் இல்லாத இடம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஜலம் இருக்க இடத்துல வந்து நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா நர்மதா மாதிரி கரையில வந்து பாத்தீங்கன்னா ஜலக்கரையில உட்கார்ந்தோம், கங்கா மாதிரியான இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தியானம் சித்திக்கும். அப்போ சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் நல்லா தியானம் சித்திக்கும். எங்கேயோ கோயில்ல போய் உட்காருவோம், தெற்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உட்காரக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா தெற்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க போது ஆச்சாரியர் சொல்றார் சங்கரர், மனசோட ஏகாகிர தன்மை சித்திக்கிறது. அப்போ ஒரே ஒரு குவாலிட்டி ஒன்று சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல சொல்றாரு பரமாத்மா. அதே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண இவரும் சங்கரர் என்ன பண்றார், பிரம்மசூத்திரத்துல என்ன பண்றார், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கிற மந்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா மனோனுகூலே. இதை வந்து மனசுல வச்சுங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னா எந்த திசையில உட்காரணும் அப்படின்னா மனசுக்கு அனுகூலமா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ. உங்க வீட்டுக்குள்ளார வந்து ஈசானிய பக்கம் பூஜை ரூம் இல்லை, என்ன பண்றது? ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது இருக்கு. பேசிக் விதிகள் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பின் பாயிண்ட்ல கொண்டு வந்துருங்க. மனோனுகூலம். மனசுக்கு எது வந்து பிளசண்டா இருக்கோ அந்த இடம் பூஜை பண்றதுக்கு ஏத்த இடம், அந்த இடம் தியானம் பண்றதுக்கு ஏத்த இடம். மற்ற எல்லா கண்டிஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக சொல்லக்கூடிய விதிகள் மட்டும். அப்ப நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல மனசு ஒண்ணு குவியுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அபியாசத்தை பண்ணணும். சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நல்ல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எறும்புகள்லாம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதாகும். அப்ப திசை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு உட்காரணுமா தெற்கு உட்காரணுமா அது சொல்லியாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மனோமயம் ரக்ஷாம் ஜப்துவா. அதுக்கு அடுத்தது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா மனோமயமா என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்றது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்துல உட்காரணும் அப்படின்னா சில தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எந்த விதி பண்ணும் போதும் பூஜைகளா இருக்கட்டும்,
தியானங்களா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓம் பூர்புவஸ்வரோம் இதி திக்பந்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டிகை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓம் பூர்புவஸ்வரோம் இதி திக்பந்தா அப்படின்னு திக்பந்தம் பண்றதுன்னு பேரு. இந்த காயத்ரி சொல்லிட்டு ஓம் பூர்புவ சுவரோம் இதி, ஓம் பூர் புவ சுவரோம் இதி திக்பந்தா எல்லா ஜபத்திலையும் இருக்கு. ஒரு பூஜை பண்றதுக்கு உட்கார்ந்தா கூட அந்த பூஜை ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசனத்துல நான் உட்கார போறேன், இது வந்து ஒரு ரக்ஷா உண்டாகணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், அதுக்குள்ளார பிரேக் ஆயிடக்கூடாது அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்றது. இதுக்கு பேர் ரக்ஷான்னு பேர், திக்பந்தனம்னு பேர். கூடவே வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தேவதைகளோட வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷா மந்திரங்கள்னே கவச்சம்னு சொல்லுவோம். ரக்ஷாக்கு இன்னொரு பேரு கவச்சம். அந்த கவச்ச மந்திரங்களை வந்து எல்லா தேவதைகளுக்கும் கவச்ச மந்திரம் இருக்கு. உங்களுக்கு என்ன இஷ்ட தேவதையா நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த கவச்ச மந்திரத்தை சொல்லிட்டு, பிரணவத்துக்கும் கவச்சம் இருக்கு, பிரணவ கவச்சம் அப்படின்னு இருக்கு. ஃபியூச்சர்ல எடுக்கிற ஒவ்வொன்றா. அப்ப அந்த பிரணவ கவச்சத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவ கவச்சத்தையோ இல்ல சுப்பிரமணிய கவச்சத்தையோ, நம்ம சொல்றோம்ல கந்த சஷ்டி கவச்சம் இருக்கு, இது மாதிரி கவச்சங்கள் எல்லாத்தையும் படிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்றது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ருத்ரம் சமக்கம்லாம் படிக்கும் போது இருக்கு லகுன்யாசம் மகன்யாசம் அப்படின்னு 2 நியாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லகுன்யாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவதைகளை எல்லாத்தையும் அந்தந்த அங்கத்துல வந்து ஏத்தி வைக்கிறது. அப்படி ஏத்தி வச்சுட்டு பண்ணும் போது தேவதைகள் வந்து என்ன பண்ணும், உங்களோட அங்கங்கள் எல்லாத்தையும் பவித்திரம் பண்ணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்கும், எந்த விக்னங்களும் வராம இருக்கும். ஆசன சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கணபதிய தியானம் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கூர்மம் அப்படின்னு ஆமை இருக்கு பாத்தீங்களா, அதனால்தான் தேவதைகளோட கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூர்மம் வந்து வச்சிருப்பாங்க. அம்பாலோட இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஆமை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட விக்கிரகத்துக்கு கீழே விக்கிரகம் வடிவமைக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆமையை வந்து வச்சு அந்த ஆமைக்கு மேலதான் வந்து விக்கிரக பிரதிஷ்டா பண்ணுவாங்க. கூர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஆசன சித்திக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கீழேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவதைகள் எங்கேயா ஆவாகனம் பண்ற இடத்துலாம் இந்த இதுலயே பாறைகள்லயே என்ன பண்ணியிருப்பாங்க, கூர்மத்தை செதுக்கியிருப்பாங்க. கோயில்கள்லாம் போனீங்கன்னா தெரியும். அப்ப கூர்மம் வந்து ஆசன சித்திக்கு ஹெல்ப் பண்ணும். விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ஆசன சித்திக்கு உபயோகிப்பார். அதே மாதிரி பூதேவியை வந்து பாத்தீங்கன்னா பூமாதாவை வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தையும் பர்வதத்தையும் இந்த 5 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மலையை பிரார்த்தனை பண்றது. ஏ பர்வத தேவனே என்ன பண்ண, பர்வதராஜனே என்னுடைய ஆசனம் உன்னை மாதிரியே அசையாமல் இருக்கட்டும் அப்படின்னு கணபதியை பிரார்த்தனை பண்றது. நீ எப்படி நல்லபடியா ஸ்திரமா உட்கார்ந்துருக்கியோ அதே மாதிரி நானும் ஸ்திரமா இந்த அபியாசத்தை பண்ணட்டும் அப்படின்னு. ஏ ஆகாசமே நீ எப்படி அசையாமல் இருக்கிறாயோ அதே மாதிரி நானும் அசையாமல் இருப்பேனாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. இது மாதிரி பூதேவியை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றது. பூசூக்தம்லாம் இருக்கு, பூசூக்தத்தெல்லாம் படிச்சுட்டு இதை ஆரம்பிக்கும் போது பிரார்த்தனை ஆயிடும் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய சில பேர் என்ன பண்ணுவாங்க, வராகத்தை வந்து பாத்தீங்கன்னா வராகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. வராகமூர்த்தி எப்படி வந்து பூமியவே தாங்குற சாமர்த்தியம் அந்த வராகத்துக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானும் இந்த எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உடையவனா இருப்பேன் அப்படின்னு வராகமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது. அப்போ ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசனம் பர்வதம் மாதிரி ஆகாசம் மாதிரி பூமி மாதிரி அசையாமல் இருக்க வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 19வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஆசனத்தை பத்தின மத்த எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆசனம் என்ன விதமா இருக்கணும், பத்மகம் ஸ்வஸ்திகம் வாபி பத்ராசனமதாபி வா. அதுக்கு முந்தின இதுல வந்து 18வது ஸ்லோகத்திலேயே ஒரு மந்திரம் தமிழ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன இருக்கு, ஜப்துவா சைவ சைவாத்த மண்டலேன்னு இருக்கு. ஜப்துவா சைவாத்த மண்டலேன்னு இருக்கு. ஜப்துவா அதை பிரிக்கும் போது சைவன்றதை பிரிச்சிங்கன்னா ச ஏவ அத மண்டலேன்னு பிரிக்கணும். அத மண்டலேக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத மண்டலேன்னு ஆவை வந்து ராவா போட்டுக்கிட்டீங்கன்னா ரத மண்டலேன்னு ஆயிடும். ராவாவும் யூஸ் பண்ணி ரத மண்டலம்னு சொல்லலாம், இல்லைன்னா அத மண்டலம்னு சொல்லலாம். பாட்டு பேதம் இருக்கு. அடையார் லைப்ரரி புக்ல வந்து 2 விதமான பாட்டு பேதங்கள் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரத்த மண்டலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த மண்டலத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம், இது வந்து ஓங்கார சாதனைக்கானது.
அப்ப ஓங்கார சாதனைக்காக ஒரு மண்டலம், ஒரு பிரதேசத்தை, ஒரு ஆசனத்தை வந்து அமைச்சு ஒரு தியானம் பண்றதுக்கான ஒரு பிளேஸை நம்ம செட் பண்றோம். அது அந்த பிளேஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, உங்க பூஜை ரூமா இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரத மண்டலம். ஓங்காரம்ன்ற ரதத்துல ஏறி சவாரி பண்ண போறோம். அதுக்கான மண்டலம்னா பிரதேசம். அந்த தேசம், அந்த தேசத்தை இப்ப சொன்ன நியமம் படி அமைச்சுக்கணும். அமைச்சதுக்கு பிறகு அடுத்த மந்திரம் ஆரம்பிக்குது. பத்மகம் ஸ்வஸ்திகம் வாபி பத்ராசனமகாபி வா பத்வா யோகாசனம் சம்யக் உத்தராபிமுகஸ்திதः. பத்மகம் ஸ்வஸ்திகம் வாபி பத்ராசனமகாபி வா பத்வா யோகாசனம் சம்யக் உத்தராபிமுகஸ்திதா. இருக்கா? அதாவது வேறுபாடு இருக்கா? நான் அனுப்புறதுல பத்தா இல்லைன்னா பத்வா ரெண்டு இருக்கு. பத்தான்னு போடலாம், இல்லைன்னா பத்வான்னு போடலாம். ரெண்டுமே பாட்ட பேதம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆசனத்துல சுவாமி உட்காரணும்? நிறைய ஆசனங்கள் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமானது இருக்கு. ஒண்ணு வந்து ஹடயோக பிரதீபிகா அப்படின்ற ஒரு கிரந்தம் இருக்கு. அட்டயோகம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் அபியாசம் பண்றது இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்த சாஸ்திரங்களோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசனத்தை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுது. ஆசனம் வந்து எனக்கு தெரியும் ஒரு 80 ஆசனம் தெரியும். ஆனா 80 ஆசனமும் உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 80 ஆசனமும் உபயோகப்படாது. நம்ம ஏதாவது ஒரு ஆசனத்தை தான் சித்தப்படுத்த வேண்டும். இப்போ ஆனா வந்து எதுக்காக சுவாமி இத்தனை ஆசனங்கள் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆசனம், யம நியம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். இந்த பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி இது எல்லாத்துக்கும் ஒரு ஆசனம் தேவை. பத்மாசனத்தை போட்டுக்கிட்டு இல்ல ஸ்வஸ்திகாசனத்தை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஆசனத்துல இருந்துகிட்டு தான் நீங்க பிராணாயாமத்தெல்லாம் பண்ணணும். அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 70-80 ஆசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25ல இருந்து ஒரு 50-60 ஆசனத்தை பண்ண முடியும். இதை பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிதிலீகரணம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம்ல. சிதிலீகரணம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப லூஸ் ஆயிடும். பாடி வந்து பாத்தீங்கன்னா சில பேரை பார்த்தாவே தெரியும், ஐயோ இவங்க பாடி இவ்வளவு டைட்டா இருக்கு. நல்லா சாதுக்களை வருவாங்க. அந்த சாதுக்களை வரும்போதே பார்த்தா தெரியும், ஐயோ இவங்க கருமியாச்சு, இவங்க வந்து இந்த இதுல செட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருந்தா அது கருமத்துக்கு தான் யூஸ் ஆகும். அதனால்தான் நம்ம சொல்றோம், யாரும் வந்து வேதாந்தம் நம்ம யோகாசனமோ இல்ல உபாசனைகளோ பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா ஜிம்முக்கெல்லாம் போகாதீங்க. அது மாதிரியான ஒர்க் அவுட் எல்லாம் உங்களுடைய தசை நார்களையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்புகள் நாடி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் பண்ணி விட்டுரும். ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ண முடியும். நான் வந்து ஒரு காலத்துல வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பவர் ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்தோம்னு வச்சுக்கோங்க, யாரையா பிடிச்சி அடிக்கலாம் போகணும் மனசுக்குள்ளார. அப்படிதான் தோணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட நெர்வ் சிஸ்டம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓடலாமா, ஒடிக்கலாமா, எதையாவது ஒரு கர்மத்தை பண்ணலாமா, இது மாதிரி இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகாசனம் ஒரு 10-20 ஆசனங்களை வந்து ஒரு 1/2 hour 1 hour பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடியில இருக்கிற எல்லா நெர்வ் சிஸ்டமும் ரொம்ப தளர்ந்து போயிடும். தளர்ந்து இருக்குன்னா நேரத்தம் ரொம்ப லூஸா இருக்கும். இந்த நாடிகள் எல்லாம் தளர்ச்சியாகி இருந்துச்சுன்னா இந்த மனசும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த ஆசனத்தை கொஞ்சம் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகுதுன்னா நீண்ட நேரம் உட்கார்றதுக்கு ஒரு ஹேத்துவாயிடும். அப்ப நிறைய ஆசனங்களை பழகிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆசனங்களை அபியாசம் பண்றது பாடிய தளர்ச்சி பண்றதுக்காக தான் பண்றோம். சிதிலீகரணம் பண்றதுக்காக தான் நிறைய ஆசனங்கள் தேவை. ஃப்ரண்ட் இதை முன்னாடி குனிஞ்சு பண்றதா இருக்கட்டும், இல்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் பண்றதா இருக்கட்டும், சைட்ல பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாடியை வந்து பிளெக்சிபிள் ஆக்குறதுக்காக. சரி, பிளெக்சிபிள் ஆனோன்னு என்ன பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஆசனத்தை அபியாசம் பண்ணணும். எந்த ஆசனம்? பத்மகம். ஒண்ணு பத்மகம் அப்படின்னா பத்மாசனம் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லை. இது மாதிரி குவிச்சு வச்சிங்க அப்படின்னா, இப்ப நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இதுக்குள்ளார போயிடணும், அடுத்த கால் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார போயிடணும்.
இப்படி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பத்மாசனம்னு பேர். உங்க கால் இந்த மாதிரி இருக்கணும், பின்னி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அபியாசம் பண்ணினீங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா இந்த முழங்கால் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து இருக்கு, நம்மளோட கால் வந்து இது இப்படி இருக்கு, இது வந்து இப்படிதான் ஆயிடும், பத்மாசனத்துல இப்படி ஆயிடும். அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த மூட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காலில் இருக்க மூட்டு வந்து பாத்தீங்கன்னா பெயின் எடுக்க ஆரம்பிச்சு. ஒரு 15-10 நிமிஷத்துக்கு மேலேயே பத்மாசனம் உட்கார முடியாது. பத்மாசனம் வந்து சின்ன வயசுல இருந்தே அபியாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்மாசனம் ஈஸியா வரும், நீண்ட நேரம் உட்கார முடியும். அப்போ யாராவது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்தை அபியாசம் பண்றீங்கன்னா அது பெயின்ஃபுல்லானது. மேக்சிமம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், பத்மாசனத்தை யாருக்கும் பிரிஸ்கிரைப் பண்றது இல்லை. யாரு சின்ன வயசுல இருந்தே யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, பாடி ரொம்ப தளர்ச்சியா இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் பத்மாசனம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அப்ப பத்மாசனத்தோட போஸ்டர் இதுதான். காலையில நான் போட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு, இதுதான் பத்மாசனத்தோட போஸ்டர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்வஸ்திக ஆசனம்ன்றது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. என்னன்னா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி உங்களோட 2 காலையோட பாதத்தை இப்படி இணைச்சி இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதத்தோட இதை வந்து உள்பக்கமா இழுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பென்னிஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த காலோட மூட்டு வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும், உள்ள இழுத்துக்கிறது. அப்ப என்ன ஆகும், இந்த இப்படி வச்சு காலை 2 காலையும் ஒன்னோட ஒண்ணு இப்படி வச்சு உள்ள இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மூலாதார சக்கரத்துல போய் இடிக்கணும். ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி, பெண்களுக்கு வந்து யோனியோட அந்த காலோட இது வந்து பாத்தீங்கன்னா யோனி பிரதேசத்தை போய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ஆண்களுக்கு பென்னிஸோட நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக இந்த ஸ்வஸ்திகம்னு பேரு. இந்த ஆசனத்துக்கு பேரே வந்து மங்களம்னு அர்த்தம். ஸ்வஸ்திகம்னா மங்களம், மங்களத்தை கொடுக்கக்கூடிய. என்னப்பா மங்களம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த ஸ்வஸ்திகாசனம் பண்றது மூலமா அது பேக்கப் ஆயிடும். இதுக்காக ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் கஷ்டம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நல்ல காலை விரிச்சு இந்த 2த்தையும் ஒன்னாக்கணும். அதுவே நிறைய பேருக்கு முடியாது. அதை உள்ள இழுத்துக்கிறதுன்றது நிறைய மெதுவா அபியாசம் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரத்தோட சேர்த்து வச்சு அபியாசம் பண்ண முடியும். அப்போ ஸ்வஸ்திகாசனத்தையும் நான் யாருக்கும் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். 2 போச்சு. அதுக்கப்புறம் 3வது என்னப்பா அப்படின்னு கேட்டா பத்ராசனம். 3வது இந்த பத்ராசனம். பத்ரம்னாலும் என்ன அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். ஸ்வஸ்திகம் அப்படின்னாலும் மங்களம், பத்ரம்னாலும் மங்களம். இந்த மங்களம் பத்ராசனம் எதுனா ரொம்ப ஈஸியானது. நான் எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த 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 ஒரு கால் மேல ஒரு காலை வச்சு இந்த ஒரு காலோட இதை வந்து இப்படி உள்ள விட்டீங்கன்னா போதும், ஈஸியா. ஏதாவது ஃபுல்லா விட்டு விடலாம். பத்மாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பின்னிடுவோம். பத்மாசனம் பாம்பு மாதிரி பின்னிக்கும் கால். ஆனா வந்து பத்ராசனத்துல வந்து ஒரு காலுக்கு மேல ஒரு காலை வைங்க, ஒரு காலை வச்சு இந்த காலை வந்து இந்த எண்டில் வச்சு லாக் பண்ணீங்கன்னா அதாவது கால் வெளியில வராம இருக்கும், ஆனா பெண்ட் ஆகாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம்மணம் போட்டு உட்கார்றதுன்னு நம்ம சொல்றோம். பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா சம்மணம் போட்டு உட்கார்றது அப்படின்னு. இந்த மாதிரி கொஞ்சம் சம்மணம் போட்டு உட்கார்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த காலை மட்டும் உள்ள லாக் பண்றது, லைட்டா லாக் பண்ணா போதும். இதுக்கு பேர் பத்ராசனம் அப்படின்னு பேர். இது பத்ராசனத்துல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதமா சொல்லுது. பத்ராசனம் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம சங்கரரோட போஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கரரோட போட்டோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் மேல ஒரு காலை சாதாரணமா வச்சிருப்பார். இப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் பத்ராசனம். இந்த கால் எடுத்து இப்படி உள்ள விட்டுட்டீங்கன்னாலும் அதுக்கு பேரு பத்ராசனம்னு பேரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ஒரு காலுக்கு மேல இன்னொரு காலை அழகா எடுத்து வச்சிருங்க, எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஆனா கீழே இருக்கிற கால் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நல்லா பூமியோட அழுந்தி இருக்கணும். இந்த 2 கால்களோட மூட்டு, இந்த 2 கால்களும் நாங்க என்ன பண்ணுவோம் யோகாசனத்துல முக்கியமானது. நீங்க நீண்ட நேரம் உட்காரணும் அப்படின்னா, இப்ப நம்ம சதானந்த வருவார், உட்கார்ந்தாருன்னா இப்படி உட்காருவார். இந்த மூட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு இருக்கு. கால் சமணம் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா மேல தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பூமியோட படாம இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியாது உங்களால். இந்த 2 மூட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2 இதுவும் பூமியில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தைஸ் எல்லாம், தொடை பகுதி எல்லாம், கால்கள் எல்லாம் பூமியோட எந்த அளவுக்கு
கீழே இருக்கோ அதோட தொட்டுக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஆசனம் வந்து உங்களால என்ன பண்ண முடியும், நீண்ட நேரம் உட்கார முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுக்குள்ளாரையே நமக்கு வேக்கப் ஆயிடும். அதுக்கு மேல நம்மளால உட்கார முடியாது. அப்ப முக்கியமா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு பூமியில வந்து நல்லா பதிய வச்சு அபியாசம் பண்றோமோ அந்த அளவுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலை இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் உட்கார முடியாது, சமாதிக்கு அது உகந்ததல்ல. அப்ப எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பூமியோட உங்களுடைய போஸ்டர் வந்து கால்கள் எல்லாம் பட்டக்ஸ்ல இருந்து கால்கள்ல இருந்து முட்டியில இருந்து எல்லாம் அந்த பூமியோட இருக்கும். இதான். அப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து நல்லா, இப்ப நாங்கெல்லாம் உட்காரும் போதே என்ன பண்ணுவோம், இந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கீழே பூமியில டச் பண்ணும். அது மாதிரி செட் பண்ணிக்கிட்டு உட்காரணும். இப்ப நாங்க அபியாசம் பண்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்வஸ்திகாசனம் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்ராசனம் பண்ணுவேன். இதுக்கு இந்த பத்ராசனத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா சுகாசனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பக்கத்துல எழுதிங்க, இதெல்லாம் பத்ராசனம்னு சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்காது, நிறைய இடத்துல நிறைய ஸ்கூல்ல இருக்காது. சுகாசனம்னு போட்டீங்கன்னா இருக்கும். பத்ராசனத்துல இன்னொரு வெரைட்டி ஒண்ணு இருக்கு. பத்ராசனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட போஸ்க்கு பேரும் வந்து பத்ராசனம்னு பேர். ஆஞ்சநேயரோட போஸ் அதே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள்லாம் உட்காருவாங்க தெரியுங்களா உங்களுக்கு. பெண்கள்ல வந்து கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்கு ஒரு காலை வந்து கீழே வச்சு ஒரு காலை வந்து இப்படி வச்சிருப்பாங்க. கத்திரிக்காய் நறுக்கிறது, காய்கறி நறுக்கிறது. வீட்டுல அம்மா சகோதரிகள்லாம் அருவாமனையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் நறுக்குவாங்கல்ல, இப்படி இருக்கும். இந்த போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ராசனத்தோட ஒரு வெரைட்டி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா சமாதிக்கு இதை நாங்க என்ன பண்ண மாட்டோம், போஸ்டர் கொடுக்க மாட்டோம். ஆனா யோகிகள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில சித்த புருஷர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலை இப்படி வச்சு ஒரு காலை முட்டிய மடக்கி வச்சுக்கிட்டு உட்காருங்க. பாட்டிங்க எல்லாம் கரெக்டா உட்கார்ந்து அது மாதிரி உட்காருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இது பண்ணீங்க, சுகாசனம் பத்ராசனம் இதுதான் அதிகமா பிரிஸ்கிரைப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த 3 இதுல ஏதோ ஒண்ணு வந்து வாப்பின்னு போட்டிருக்கு. அதாவது பத்ராசனம் அதாபிவா. அதாபிவான்னு அர்த்தம், அல்லதுன்னு அர்த்தம். சாய்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஆசனத்தை என்ன பண்ணணும், பத்வா, பத்தா இல்லைன்னா பத்வா, நல்லா பந்தப்படுத்திக்கிட்டு அர்த்தம். அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஆசனத்துல உட்கார்ற மாதிரியே தான் இந்த கைகளை மடிச்சு வைக்கிறதும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கைகள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கை பிடிப்பு இல்லாம இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாடி மெதுவா மறக்க என்ன ஆகுனா இது எங்கேயாவது போகும். இப்ப கைகளை என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா மடி மேல வச்சுக்கணும். கைகளை இந்த மடி மேல வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப இந்த இது இருக்குல்ல ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்திரைகளை வச்சுக்கிட்டு முழங்கால் மேல முத்திரைகளை வச்சுக்கிட்டு, நான் சொல்றேன்ல, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது சின்முத்ரா, நேற்று நான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு சொன்ன மாதிரி இது சின்முத்ரா, இல்லைன்னா ஞான முத்ரான்னு சொல்லலாம். இல்ல இந்த நம்ம யோகாசனம் பயிலும் போது நிதித்தியாசனத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த யோக முத்திரையை அபியாசம் பண்ணணும். யோக முத்திரைன்னு என்னது, இதுல இருந்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டீங்கன்னா இது யோக முத்ரா. இதை வந்து பாத்தீங்கன்னா கால்களுக்கு மேல 2 கைகளையும் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெத்தடு. இப்ப நம்ம பண்ண போறது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்கார ரத மண்டலத்துல ஏறி இருக்கும், ஓங்கார அபியாசம் பண்ண போறோம். ஓங்கார முத்திரையிலே ஒரு முத்திரை இருக்கு. அப்ப பத்மாசனத்திலேயோ இல்ல பத்ராசனத்திலேயோ இல்ல ஸ்வஸ்திகாசனத்திலேயோ இல்ல சுகாசனத்திலேயோ ஏதாவது ஒரு ஆசனத்துல ஒரே ஆசனத்தை தீர்க்க காலம் அபியாசம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஓங்கார சாதனைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கைகளை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு மடியில வந்து இப்படி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், இப்படி குடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கைக்கு ஒரு கை மேல. ஆனா ஒரு கைக்கு ஒரு கை மேல இருந்தாலும் இது லாக் ஆகும். இந்த தம்பு வந்து பாத்தீங்கன்னா 2 லாக் ஆயிடும். இப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், உங்க கை வந்து உங்களை மறந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கை லாக் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு பேர் பந்தம்னு பேர். இந்த பத்துவான என்ன அர்த்தம், ஆசனம் வந்து காலை எதுக்காக உள்ள திணிக்கிறோம் தெரியுங்களா. நீங்க உட்கார்ந்து ஒரு கால் மேல வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு 20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கால் கீழே விழுந்துரும், ஒரு கால் மேல வச்ச கால் வந்து கீழே விழுந்துரும். அதுக்காக தான் மேல வைக்கிற காலை நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்படி மேல வைக்கும் போது அந்த காலோட இதை வந்து எடுத்து இப்படி பின்பக்கம் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆசனம் கலையாது, பந்தம் ஆயிடும், கட்டி வச்ச மாதிரி ஆயிடும். அப்ப உட்காரும் போதே ஒருத்தர் என்ன பண்ணணும், தன்னோட ஆசனத்தை நல்லா கரெக்ட் பண்ணி
பூமியோட கால்கள் பதிக்கணும், இந்த கால்கள் வந்து கரெக்டா லாக் ஆகணும். அதே மாதிரி இந்த கைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த லாக் பண்ணிக்கிறது. இங்கேயும் லாக் ஆயிடும். இந்த லாக் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஓங்கார முத்ரான்னு பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார முத்திரையிலேயே இந்த இந்த போஸ்டரும் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஓங்கார முத்ரான்னு பேர். இது ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. இப்படி வச்சீங்கனாலும் இதுக்கு பேர் ஓங்கார முத்ரா. இந்த கட்டை விரலும் இந்த கட்டை விரலும் ஒன்னா இது பண்ணணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதுதான் இதுக்கு பேர் ஓங்கார முத்ரா. அதையே இது இப்படி பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இணைச்சிட்டீங்கன்னா லாக் பண்ணிட்டீங்கன்னாலும் ஓங்கார முத்ரா. இந்த முத்திரையில வந்து பாத்தீங்கன்னா மடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறது. வச்சுட்டு இந்த ஷோல்டர் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, ஷோல்டர் பேக்ல போயிடக்கூடாது, இந்த பாடி ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த நெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வருதோ, இந்த ஹிருதய பாகம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வரணும். இப்படி நிமிர்ந்து பாருங்க. இப்படி இந்த நெஞ்சை வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கீழே இறங்கும். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்தாவே இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கீழே இறங்கும். இப்போ இப்படி இப்படி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இந்த நெஞ்சு நிமிர்ந்து இந்த ஷோல்டர் கீழே இறங்குனா இந்த தலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டுக்கு வந்து. இதான் டெக்னிக் இது. அப்போ தலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த ஷோல்டரை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா லூஸ் பண்ணி ஃப்ரண்ட் பேக்ல கொண்டு போனீங்கன்னா அப்ப இந்த முதுகு தண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடும். இந்த நெஞ்சு ஃப்ரண்ட்ல வரணும். அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கீழே இறங்கும். இந்த ஷோல்டரும் நெஞ்சும் இந்த போஸ்ட் வரும்போது கழுத்து தன்னால கழுத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடும். இதெல்லாம் டெக்னிக். இந்த இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா காலு லாக் ஆயிடுச்சு, கையும் லாக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு, ஷோல்டர் வந்து கரெக்டா கீழே இறங்கிடுச்சு, ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இது எல்லாம் பந்தம் ஆயிடுச்சு. பந்தம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துல உட்காரும் போது 2 விதமான பந்தம், நம்ம 3 விதமான பந்தம் பிராணாயாமத்துக்கு சொல்றோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூலபந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து மலத்துவாரத்தை உள்ள இழுத்துக்கிறது. அப்ப ஆசனத்துல நீங்க எப்போ உட்கார்ந்து ஜபம் பண்ணணும் இல்ல தியானம் பண்ணணும் அப்படின்னு பிராணாயாமம் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே இருக்கிற மூலபந்தம் அவசியம் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இப்ப நீங்க நான் பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன்ல, இது வந்து நீண்ட கால அபியாசம் பண்ணதுனால நான் எங்க உட்கார்ந்தாலுமே மூலபந்தம் தான் பண்றது. ஏன் மூலபந்தம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் மரணிக்கும் போது அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ஏன்னா அந்த பக்கம் பிராணன் உயிரை விடும் போது போச்சு அப்படின்னா அதோ கதிக்கு போயிடுவோம். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா மூலபந்தத்தை நல்லா அபியாசம் பண்றானோ அவனுக்கு பிராணன் கீழ் நோக்கி போகாது. அப்ப சதா காலமும் இப்ப நீங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க, இழுத்துங்க. உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா மலத்துவாரத்தை வந்து ஒரு ஆகர்ஷணம் பண்ணி உள்ள இழுத்துட்டு உட்காரு. அப்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அதை மெதுவா அபியாசம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்பப்போ அது இயல்பாவே ஆயிடும். ஆனா தியானம் பண்ணும்போது மூலபந்தத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானத்துக்கு மூலபந்தம் எப்பவுமே எழுதிங்க. தியானத்துக்கு மூலபந்தம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பத்வா யோகாசனம் சம்யக்கு, நல்ல யோகத்தோட போஸ்டர்ல உட்கார்ந்துகிட்டு யோகாசனம் சம்யக்கு. எந்த பக்கம் உட்காரணும்? இந்த மந்திரம் சொல்லுது உத்தராபிமுக ஸ்திதா. என்ன சொல்லுது? உத்தர திசை அப்படின்றது வடக்கு திசை, நார்த் சைடு. நார்த் சைடு வந்து ஃபேஸ் பண்ணி உட்கார வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்ப இத நான் என்ன பண்ணிட்டேன், எங்கெல்லாம் வந்து யோகாசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூஜைக்கு கிழக்கு பக்கம், அதே மாதிரி தியானம் ஜபத்துக்கு வடக்கு பக்கம் உத்தர திசையில. நம்ம என்ன பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோக்ஷார்த்தியா இருக்கிறவன் ஈசானிய திக்கு பக்கம் வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துகிட்டு நல்லா லாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? முதல்ல எடுத்தோட ஜபத்துக்கு போலாமா சாமி? போகக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்? ஆசனம். ஆசனத்துக்கு அடுத்தது என்னது? பிராணாயாமம். பிராணாயாமம்னா என்னது? 20வது மந்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. நாசிகா புடமங்குல்யா விதாயைகேன மாருதம். நாசிகா புடமங்குல்யா
விதாயைகேன மாருதம் ஆக்ருஷ்ய தாரயேதக்னிம் ஆக்ருஷ்ய தாரயேதக்னிம் சப்தமேவ விசிந்தயேத் சப்தமேவ விசிந்தயேத் நாசிகா புடமங்குல்யா விதாயைகேன மாருதம் ஆக்ருஷ்ய தாரயேதக்னிம் சப்தமேவ விசிந்தயேத். என்ன பண்ணணும்? நம்ம இந்த முத்திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை தான் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருகமுத்ரான்னு பேரு. இந்த 2 விரலை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருகமுத்ரான்னு பேரு. இதுக்கு பேரு கட்டை விரலுக்கு அப்புறம் இருக்கிற 2 விரலை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு மற்ற 2 விரலை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு மிருகமுத்ரான்னு பேரு. நீங்க எங்கேயாவது லைட்டுக்கு பின்பக்கம் இருந்து இதை ஆக்ஷன் பண்ணி காட்டினீங்கன்னா மான் மாதிரியே ஷேடோ தெரியும் உங்களுக்கு. இதான் மிருகமுத்ரா. இந்த பிராணாயாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்துக்கு இந்த மிருகமுத்திரையை பிரயோகம் பண்ணுறது இது ஒண்ணு இருக்கு. கட்டை விரலால இதை பிடிச்சுக்கிறது, அப்புறம் இந்த 2 விரலால இதை பிடிச்சுக்கிறது. இதுக்கு பேரு மிருகமுத்ரான்னு பேரு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பொதுவா என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த இது யூஸ் பண்றோம். இது பவித்ர முத்ரான்னு பேரு. இதுக்கு பேரு பவித்ர முத்ரா. என்ன பேரு? பவித்ர முத்ரான்னு பேரு. இது நான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகமுத்ரா எனக்கு அபியாசம் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவித்திர முத்திரையை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ல இருந்து என்னோட ஆச்சாரியர்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பவித்திர முத்ரா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்றது. ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து இது ஈஸியா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த விரலால இதை முடிக்கலாம், அப்புறம் இந்த 2 விரலால இதை முடிக்கலாம். இது பவித்திர முத்ரான்னு பேர். இதையே மேல தூக்கிட்டீங்க அப்படின்னா மிருகமுத்திரை ஆயிடும். மிருகமுத்ரா, பவித்திர முத்ரா, சிம்பிள், வேற எதுவுமே இல்லை. இந்த முத்திரையை மூடிக்கிட்டு அதான் இங்க சொல்லுது நாசிகா புட. நாசிகா புட்டம்னா என்ன அர்த்தம்? இந்த மூக்கு, நாசிக்கானா மூக்கு வந்து புடைச்சிக்கிட்டு இருக்கா, இப்படி தூக்கிட்டு இருக்கா, இதுக்கு பேர் நாசிகா புட்டம்னு பேர். இந்த 2த்துக்கு பேர். இந்த நாசிகா புட்டத்தை வந்து அங்குல்யான விரல்களால், இந்த ஃபிங்கர்னால விரல்களால், பிதாய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகேன மாருதம். பிதாய அப்படின்னா ஒரு பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி. அப்ப எப்பவுமே முதல்ல பிராணாயாமம் ஆரம்பிக்கும் போது ரைட் சைடுல க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கத்தை வந்து நாசிகா புட்டத்தை ஒரு பக்கத்துல வந்து பிதாய அப்படின்னா அடைத்து கொண்டு லாக் பண்ணிக்கிட்டு. ரொம்ப டைட்டாலாம் பண்ணாதீங்க, நான் அவ்வளோலாம் தேவையில்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டத்துக்கு மேலேயே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இதை லாக் பண்ணீங்கன்னா சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே லாக் ஆகிடும். இதை லாக் பண்ணிட்டு இந்த மற்ற 2 விரல்னால என்ன பண்றது, இப்படி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகேன மாருதம் ஆக்ருஷ்ய. ஒரு பக்கத்துல என்ன பண்ண போறோம், ஒரு பக்கம் நாசிகா புட்டத்து மூலமா என்ன பண்றோம், மாருதம்னா வாயு, வெளியில இருக்கிற வாயுக்கு பேரு மாருதம். அந்த வெளியில இருக்கிற காத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்ருஷ்ய, உள்ள இழுக்கிறது. உள்ள இழுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பிராணாயாமத்துல 2 விதம் சொல்லியிருக்கோம். என்னன்னா காயத்ரிய 3ஆ பிரிச்சுக்கிட்டு பூரகம், ரேச்சகம், கும்பகம் சொல்றோம். காயத்ரி இல்லாதவங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஓங்கார சாதனைக்கு உட்கார போறோம். அப்ப ஓங்கார சாதனைக்கு உட்காரும் போது காயத்ரிய சொல்லி பிராணாயாமம் பண்ணாதீங்க, ஓங்காரத்தையே சொல்லி பண்ணுங்க. அதுக்கு பேர் என்ன பேருனா பிரணவ கர்ப்ப பிராணாயாமம்னு பேர். என்ன பேர்? பிரணவ கர்ப்ப பிராணாயாமம். இந்த பிரணவ கர்ப்பம்னா என்ன அர்த்தம்? இன்ஹேல் பண்ணும் போதே நல்லா நிமிர்ந்த ஆசனம்லாம் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணலாம். இந்த பிராணாயாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகள்ல எண்ணலாம். 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓங்காரம். இந்த 12 ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து இருந்து மூச்சை வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆகர்ஷணம் பண்ண, வெளியில இருக்கிற காத்தை நல்லா உள்ள இழுக்கிறோம். உள்ள இழுக்கும் போது மனசுக்குள்ளார ஓம் 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 12 ஓங்காரம் அளவு சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா எல்லாத்தாலையும் முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 8ல் ஆரம்பிங்க. ஒரு 3 மாசம் 8 8 8 பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் 10 10 10 போங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் 12 12 போங்க. ஒரு 1 இயர்க்குள்ளார 12 மாத்திரை பண்ற அளவுக்கு ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ கையில வந்து பாத்தீங்கன்னா 12 ஓங்காரத்தை எண்ணிக்கிறது. எண்ணிக்கிட்டு இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மணியினால மாலை பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்க 12 இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், கவுண்டிங் 12 பண்ணும்போது 12 ஆயிடும் உங்களுக்கு. ஒரு மாலை, சின்ன ருத்ராட்ச மாலை ஏதாவது கையில வச்சுக்கிட்டீங்கன்னா 12 எண்ணிக்கை வச்சுக்கணும். 12 எண்ணிக்கை அதை ஒவ்வொன்றா ஓங்காரத்தை சொல்ல 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 12 ஓங்காரம் ஆகும்போது நடுவுல 12க்கு அப்புறம் ஒரு பெரிய மணி வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஓங்காரத்தை 12 ஓங்காரம் சொல்லி திரும்ப என்ன பண்றீங்க, லாக் பண்றீங்க. லாக் பண்ணிட்டு ஆக்ரிஷ்ய தாரயேத்து, மூச்சை நல்லா உள்ள இழுத்து, அந்த உள்ள இழுத்த வெளியில இருக்கும் போது அதுக்கு பேரு வாயுன்னு பேரு. அதே வாயு உள்ள போனோம்னு அதுக்கு பேரு பிராணன் அப்படின்னு பேரு. அந்த பிராணனை என்ன பண்றோம், தாரணை பண்ணணும். தாரணை பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இழுத்துட்டு லாக் பண்றீங்க. இந்த 2 விரலால லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாலந்தர பந்தம், ஏற்கனவே ஒரு பந்தம் இருக்கு, மூலபந்தம். அதுக்கப்புறம் அபான வாயு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கீழே போறது. அப்ப பிராணாயாமம் பண்ணும்போது அது காத்து வெளியில போச்சு அப்படின்னா இது அப்ப மூலபந்தம் ரொம்ப அவசியம், காத்து கீழே போக கூடாது. அதே மாதிரி இதை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நெக்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்க லாக் பண்றதுக்கு பேரு ஜாலந்தர பந்தம். ஆயிடுச்சா? ஜாலந்தர பந்தம் பண்ணினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுக்குள்ளார போனதுக்கு பிறகு வயிற்ற உள்பக்கமா எக்குனீங்கன்னா, உள்பக்கமா வயிறை வந்து உள்ள இழுத்தீங்க அப்படின்னா அந்த பிராணவாயு வயிற்றுக்கும் கீழே போயிடும், நாபிக்கு கீழே போயிடும். அப்ப நாபிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த நாபி பிரதேசத்துக்கு கீழே தான் இந்த பிராணனை தாரணம் செய்ய வேண்டும். வயிற்றுல வச்சீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. வயிற்றுக்கு கீழே கொண்டுட்டு போகணும், நாபி பிரதேசத்துக்கு கீழே அந்த பிராணனை கொண்டு போகணும். அந்த பிராணன் நாபிக்கு கீழே இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த நீங்க லாக் பண்ண அந்த பிராணவாயு விஸ்தாரமா இருந்தது கம்ப்ரஸ் ஆகும். ஃப்ரீயா இருந்த பிராணவாயு, உடம்பு ஃபுல்லா இருந்த பிராணவாயு என்ன பண்ணும், நீங்க ஜாலந்தரம் பண்ணிட்டீங்க, கீழே போயிடுச்சு. அப்புறம் ஒட்டியான பந்தம் பண்ணிட்டீங்க, நாபி தொப்புளுக்கும் கீழே போயிடுச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா மூலபந்தம் பண்ணிட்டீங்க, மூலபந்தம் பண்ணோட கீழையும் போக முடியல. அப்ப என்ன ஆகுனா நாபி பிரதேசத்துக்கும் இந்த நம்மளோட மலத்வாரத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரக் ஆகி நிக்க ஆரம்பிச்சு. இதுதான் தாரணம் பண்றது, பிராண தாரணம். இதுக்குதான் பேரு கும்பகம், அந்தர் கும்பகம் அப்படின்னு பேரு. இந்த கும்பகத்துக்கு பண்ணி அந்த இடத்துல என்ன சாமி பண்ணணும், 12 ஓங்காரத்தை திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம். அந்த இடத்துல அந்த ஓங்காரம் எப்படி இருக்குன்னு பாவிக்கணும் அப்படின்னா கல்பனா பண்ணிக்க, ஒரு விசுவலைஸ் பண்ணிக்கங்க. அக்னி வந்து ஹோம குண்டத்துல ஒரு அக்னி சுடர் எரியுது, இல்லைன்னா தீபம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சிருப்பீங்க. அந்த தீபத்தோட அக்னியை வந்து பாத்தீங்கன்னா மனசுல கொண்டுட்டு வந்து இந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து அக்னி ஸ்வரூபமா இருக்கார். முதல்ல பகவான் எப்படி இருக்கார், அக்னி ஸ்வரூபமா இருக்கார். 2வது பகவான் வந்து வாயு ஸ்வரூபமா இருக்கார். 3வது பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச ஸ்வரூபமா இருக்கார். 3 பகவானுக்கு 3 ஸ்வரூபம் சொல்லப்படுது, அகாரம் உகாரம் மகாரம். அகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி ஸ்வரூபம், உகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயு ஸ்வரூபம், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச ஸ்வரூபம். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தோட இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு அக்னியோட யோக, இந்த ஒரு யாகத்துல இருக்கிற அக்னியையோ இல்ல தீபத்தோட சுடரையோ மனசுல கொண்டுட்டு வந்து அக்னிம் தாரையே அக்னி. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்கல்ல அந்த வாயு, அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா பெரிய எனர்ஜி, ஹைட்ராலிக் பவர் அது. அப்ப இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அக்னி தத்துவம் அது. இந்த வாயு அக்னி தத்துவமா நீங்க கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க. கம்ப்ரஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பெரிய எனர்ஜி அங்க இடத்துல இருக்கும். எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா அக்னியை வந்து பாத்தீங்கன்னா சப்தமேவ விசிந்தையேத். சப்தம் என்ன, ஓங்கார சப்தத்தினால அது அந்த வாயுவை அக்னி என்று பாவிக்க வேண்டும். பகவான் அந்த வயிற்றுக்குள்ளார அக்னியா இருக்கார் அப்படின்னு ஓங்காரத்தை திரும்ப சிந்தனை பண்றோம். எத்தனை ஓங்காரம், 12 ஓங்காரம். நல்லா லாக் பண்ணிக்கிட்டு
ஓம் 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 ஓம். 12 ஓங்காரம் உள்ள வச்சுட்டு திரும்ப என்ன பண்றீங்க, நெக் லாக்க, ஒட்டியான பந்தத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, ஜாலந்தர பந்தத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க. எந்த இதுல நம்ம இன்ஹேல் பண்ணோம், லெஃப்ட் சைட்ல முதல்ல இன்ஹேல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட லாக் பண்ணிக்கிட்டு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணணும். அதுக்கு பேரு ரேச்சகம் அப்படின்னு பேரு. அப்போ அந்த சமயத்திலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அடுத்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும். இப்ப 20வது மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, பூரகம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் கும்பகம் சொல்லியாச்சு. பூரகத்துல 12 ஓங்காரம், அதே மாதிரி இதுல கும்பகத்துல பாத்தீங்கன்னா 12 ஓங்காரம் சொன்னதுக்கு பிறகு விசிந்தயேத் அப்படின்னா என்ன அர்த்தம், விசேஷ ரூபேன சிந்தயேத், ரொம்ப ஸ்பெஷலா சிந்திக்கணும். எப்படி இருக்காருன்னா, ஓங்காரம் தான் பகவான், அந்த பகவான் அக்னி ஸ்வரூபமா இருக்கார். என்னுடைய உடம்புல இருக்கிற அக்னி அந்த ஓங்கார சுரூப்பியா இருக்கிற பகவான் தான் அப்படின்னு பாவிக்கிறது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 21வது மந்திரம். ஓமித் ஏகாக்ஷரம் பிரம்ம ஓமித் ஏதன் ஓமித் ஏதேன இருக்கா, ஏகேன இருக்கா, ஓமித் ஏகாக்ஷரம் பிரம்ம ஓமித் ஏகேன ரேச்சயேத். உங்களுக்கு கரெக்டா இருக்கா கொடுத்துருக்கிறதுல? என்கிட்ட 3-4 புக்கு இருக்கு, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஒரே இதா இருக்கு, எது கொடுத்தோம் உங்களுக்குன்னு தெரியல. ஓமித் ஏகாக்ஷரம் பிரம்ம ஓமித் ஏகேன ரேச்சயேத் திவ்ய மந்திரேன பகுதா திவ்ய மந்திரேன பகுதா குர்யாத் ஆத்மமலம் ஆத்மமலமுக்தயே இருக்கா, ஆத்மமல பகுஷக பகுஷக ஆத்மமலம் உச்சிதம் முச்சியதேவா முக்தயே மலச்சுதம் மலச்சுதிம் மலச்சுதிம் மலச்சுதிம். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம ஓமித்யேகேன ரேச்சயேத் திவ்ய மந்திரேன பகுஷः குர்யாதாத்மமலச்சுதிம். ரொம்ப அருமையான மந்திரம். இதுல இதுல நம்ம கீதா பகவத்கீதையில 8th சாப்டர்ல ஆச்சாரியார் சொல்ற அதே மந்திரம் இருக்கு பாருங்க, ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம. எவ்வளவுதான். ஓம் என்ற ஏக அக்ஷரமே பிரம்மம். அப்ப அந்த ஓம் என்ற ஏக அக்ஷரத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல கொண்டுட்டு என்ன பண்ணணும், ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. இது பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல எப்பவுமே தியானத்துக்கு எடுக்க வேண்டிய விஷயம். ஓங்காரத்தை எப்படி பாவிக்கணும், பிரம்மம் என்று பாவிக்க வேண்டும். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத். நீங்க சகுனத்தை உபாசனை பண்ணும் போதும் ஓங்காரம் தான் சகுன ஈஸ்வரன். பிரணவம் ஈஸ்வரம் ஹி வித்யாத், பிரணவத்தை ஈஸ்வரன் என்று அறிந்து கொள். அதே பிரணவம் தான் பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமும் கூட. நிர்குண பிரம்மமும் ஓங்காரம் தான், சகுன பிரம்மமும் ஓங்காரம் தான். அப்போ வேதாந்தத்துல சாதனையில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் மந்திரம். பிரம்மத்தை உபாசனை பண்றதுக்கு இதுதான் மந்திரம். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற ஏக அக்ஷரமே பிரம்மமாகும். அதனால என்ன பண்ணணும், ஓமிதி ஏகேன ரேச்சயேத். இந்த கை பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணிட்டோம், கும்பகம் பண்ணோம், கும்பகம் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ண போறோம். ரிலீஸ் பண்ணும் போது எந்த நாசிக்கானால் லெஃப்ட் சைட்ல இருந்து இன்ஹேல் பண்ணமோ அந்த லெஃப்ட் சைடு அடைச்சுக்கிட்டு ரைட் சைடு நாசிக்கா மூலமா என்ன பண்ண போறோம், ரேச்சகம் பண்ண போறோம். ரேச்சகம் பண்ணும் போது என்ன சொல்ல போறோம், 12 ஓங்காரத்தை ரொம்ப ஸ்லோவா பன்னெண்டு ஓங்காரத்தை சொல்றேன். சொல்லி முடிச்சீங்கன்னா என்னாச்சு, பூரகம் பண்ணீங்க, கும்பகம் பண்ணீங்க, திரும்ப ஆப்போசிட்ல ரேச்சகம் பண்ணி முடிச்சீங்க. இதுக்கு ஆஃப் ரவுண்டுன்னு பேரு. இது ஒரு ஆஃப் ரவுண்டு. திரும்பவும் எந்த இடத்துல ரேச்சகம் பண்ணணுமோ அதே ரேச்சகம் பண்ண ரைட் சைட்ல இன்ஹேல் பண்ண போறோம். 12 ஓங்காரம் இன்ஹேல், அதுக்கப்புறம் 12 ஓங்காரம் கும்பகம், அதுக்கப்புறம் 12 ஓங்காரம் எக்ஸேல் ரேச்சகம். இந்த இதுல ரேச்சகம் பண்ணி முடிக்கிறீங்க.
அப்படி முடிச்சிங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ ஃபுல் ரவுண்டு பண்ணதுக்கு பிறகு ஒன்று ஒரு ஒரு பூவையோ பக்கத்தில் ஏதாவது ஒரு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று கவுண்டிங்கில் வச்சுக்கிறது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓமித் ஏகேன ரேச்சையன், ஓம் என்ற அந்த மந்திரத்தினாலேயே ஒரே மந்திரத்தினாலேயே ரேச்சகம் செய்யட்டும். இதுக்கப்புறம் திவ்ய மந்திரேன பகுதா, இது மாதிரி எத்தனை எத்தனை வருது பாருங்க. ஒரு 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 பூரகத்துக்கு 12, ஒரு கும்பகத்துக்கு 12, ஒரு ரேச்சகத்துக்கு 12, 36 ஆயிடுச்சு. ஆஃப் ரவுண்டுக்கு 36, ஒரு ரவுண்டுக்கு 72 வாட்டி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஓங்காரத்தை சொல்லிட்டீங்க. ஒரு பிராணாயாமம் சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு 72 பிரணவம் வந்துடுது. இது மாதிரி திவ்ய மந்திரேன, இந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா திவ்யமான மந்திரம். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஆலம்பனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத் சொல்லுது, ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரம் தான் பெஸ்ட் சாதனம். மேலானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரேஷ்டமானது எது அப்படின்னா அது ஓங்காரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் நேம் இது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா திவ்ய மந்திரம், இது வந்து பாத்தீங்கன்னா திவ்யமான மந்திரம். இந்த மந்திர ஓங்கார மந்திரத்தினால பகுதா பகுஷக குறியா. இந்த பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை 2 முறை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கணும். என்ன ப்ரோக்ராம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8-8-8. நீங்க ஆரம்பிக்கும் போது 12க்கு வந்துடாதீங்க. 12க்கு வரதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். உங்களோட நாடிகள் எல்லாமே வந்து இதா இருக்கும். மெதுவா பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. 8-8-8 வச்சுங்க. 8ல இருந்து ஆரம்பிங்க, அதுக்கு கீழெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. சொல்றது 8-8-8, 8 பிரணவம் 8 பிரணவம் 8 பிரணவம், அதுல ஆரம்பிங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு 10 பிரணவம் 10 பிரணவம் 10 பிரணவம், புறக்கம் ரேச்சகம் கும்பகம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு 12-12-12க்கு வந்துருங்க. 12-12-12 வந்துட்டீங்கன்னா ஒரு 1 இயருக்கு அதுலயே செட்டில் ஆயிடுங்க. மேல போகாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்கு மேல போறதுக்கு. அப்ப 12-12-12 தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். நமக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 12-12-12 பேஸ். இந்த பேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ ஒன்னும் அவசரம் இல்லை, அதுலயே செட்டில் ஆகுங்க. உங்களுடைய மூச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாபாவிகமா ஆயிடும். இப்ப நம்ம எப்படி சுவாசம் பண்றோமோ இதே மாதிரி இதை நிறைய முறை அபியாசம் பண்ண டைம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் பண்ணக்கூடாது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணக்கூடாது. அதை வச்சுக்கணும் மனசுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணினீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகும். சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5-5:30 மணிக்கு மேல பிராணாயாமம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடிய காலம்பரை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணிக்கலாம், நல்ல இதாகும். ராத்திரி தூங்குற நேரத்துல பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தூங்குற நேரத்துக்குள்ள இந்த பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், தூக்கம் வராமல் போயிடும். மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா போயிடும், தூக்கமே வராது, முடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனால தூங்க போகும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கெல்லாம் உட்காந்து பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 12 மணிக்கெல்லாம் உட்காந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் விடிய காலம்பரை வந்து ஒரு 4 மணிக்கு உட்காந்து பண்ணீங்கன்னா இந்த 3 காலத்துல அநேக முறைகள் பகுஷக குறியாத், நிறைய முறை. எத்தனை முறை பண்ணலாம் சாமி? ஆஃப் ரவுண்டு ஃபுல் ரவுண்டு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஆஃப் ரவுண்டு பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆஃப் ரவுண்டு பண்றதுன்னு வச்சுக்கோங்க. 10 ஆஃப் ரவுண்டு பண்ணீங்கன்னா 10 ஃபுல் ரவுண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மெதுவா 10 ஃபுல் ரவுண்டு பண்றதுன்னு வரணும். அது வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு வாட்டி உட்கார்ந்தேன் அப்படின்னா 10 ஆஃப் ரவுண்டு பண்றதுன்னு ஈஸியா பண்ண முடியும். 10 ஆஃப் ரவுண்ட், அதாவது 5 பூரணமானது, அது ஈஸியா பண்ண முடியும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு 20 நிமிஷம் ஆகும், 15-20 நிமிஷம் ஆகும். உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா 10 ரவுண்டு பண்ணணும், 10 ஆஃப் ரவுண்டு. 1 மாசம் 2 மாசத்துக்கு இதை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வயிறு எம்டியா இருந்துச்சுன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வயிற்றுக்குள்ளார டைஜஸ்ட் ஆகல ஃபுட்டு, எனக்கு இன்னும் சாப்பிட்ட ஃபுட்டு ஆகலை அப்படின்னா பண்ணாதீங்க. வயிறு ஃப்ரீயா இருக்கு சுவாமி அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் வயிறு ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த பிராணாயாமத்தை தனியா இருக்கும்போது லீவ் நாள்லயோ இதுலயோ ஃப்ரீயா இருக்கும் போது இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பகுஷக குறியாத், பகுஷக அப்படின்னா அநேக முறைகள். இந்த மந்திரத்து மூலமா என்ன பண்ணணும், இந்த பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். பூரகம் கும்பகம் ரேச்சகம். எதுக்காக பண்ணணும் சாமி கேள்வி வருது. எதுக்கு சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம மல சுதிம் பகுஷக குறியாத்,
ஆத்ம மலச்சுதியும் அப்படின்னா ஆத்மாக்குள்ளர், ஆத்மான இந்த இடத்துல ஆத்மா இல்ல, 2 மலங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருக்கிற மலங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வயிற்று பிரச்சனையே வராதுங்க உங்களுக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய முன்னாடி தீர்க்கமா பண்ணது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த காலத்திலையும் கான்ஸ்டிபேஷன்ற ப்ராப்ளமோ இல்ல டைஜஸ்ட் இன்டைஜஸ்டோ எதுவுமே வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணாயாம அபியாசம் வந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா வயிற்றுல மலங்கள் தேங்கவே தேங்காது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து உட்காந்துருப்பாங்க, வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா காலையில டாய்லெட் போயிருக்க முடியாது, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடு, அதுல இருந்து உண்டாகிறது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ள இழுக்கும். எந்த அளவுக்கு வயிறு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கோ, மலம் தேங்காம இருக்கோ கீழே மலைக்குழியில, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். அதனால வந்து நாடிகள் எல்லாமே சுத்தமா இருக்கும். ஒரு விஷயத்துல கூர்ந்து நல்ல கான்சென்ட்ரேஷனோட டீப்பா அனலைஸ் பண்ண முடியும், போக முடியும், சிந்தனை பண்ண முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம மலம்ன்றதுக்கு அர்த்தம் தேகத்துல இருக்கக்கூடிய மலங்கள், கூடவே வேற என்ன இருக்கு பிராணாயாமத்தினால மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வாசனைகள், இதெல்லாம் மலம்னு பேரு. இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் தான் பெரிய மனம், சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிராணாயாமம் பண்ண 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 மனசு சஞ்சலப்படாம ஒருமுகமாக ஆரம்பிச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்துல இருக்க கும்பகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கும்பகம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் எரேசர். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பதிவுகள் இருக்குல்ல, வாசனைகள், சம்ஸ்காரங்கள், கெட்ட வாசனைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த கெட்ட வாசனைகள், பதிவுகள் எல்லாத்தையும் இந்த எரேசர்ன்ற கும்பகம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிட்டு. அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு, ஆத்ம மலம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மான்றதுக்கு அர்த்தம் மனசு, ஆத்மான்றதுக்கு அர்த்தம் தேகம், மனசுலையும் தேகத்திலையும் இருக்கிற மலம், மலம்னா அழுக்கு, இதை எல்லாத்தையும் சுதிம், சுதிம்னா நாசம்னு அர்த்தம், கீழே விடுறது, சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். நாசப்படுத்த விரும்புபவன் பகுஷக திவ்ய மந்திரேன பிராணாயாமக குறியாத், நிறைய முறை திவ்ய மந்திரமா இருக்கிற ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பிராணாயாமத்தை செய்யட்டும். மனசு வந்து ஸ்வஸ்தமா ஆயிடும். மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்துல இறங்குனீங்கனாலும் அந்த காரியத்துல டீப்பா போக முடியும். மனசு வந்து பாத்தீங்கன்னா சலனமே இருக்காது. அதுக்காக தான் ஒரு ஜபம் பண்ண, எந்த ஜபம் பண்றதுக்கு முன்னாடியும் 10 ஓங்காரத்தை பண்ண சொல்லியிருக்கு, 10 பிராணாயாமத்தை. காயத்ரியிலையும் 10 பிராணாயாமம் பண்ண சொல்லியிருக்கு. எங்களுக்கு விதி வந்து சன்னியாச விதியிலையும் இது ஓங்கார ஜபத்துக்கு முன்னாடி 10 பிராணாயாமத்தை பண்றதுன்னு. இந்த 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து ஓங்கார ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மனசு வந்து கண்டபடி அலையாது, எதுக்கும் போகாது. குவைட்டா மனசு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லுன்னா ஓங்காரத்தையே சொல்லிட்டு இருக்கோம் அது பாட்டு. அதனால முதல்ல பிராணாயாமம் பண்ணியாச்சு. பశ్చాத் அடுத்த மந்திரம் 21வது மந்திரம் முடிஞ்சு. 22வது இந்த 22வது மந்திரத்துல என்ன சொல்லுது? பశ్చాத் த்யாயேத பூர்வோக்த, பశ్చాத் த்யாயேத, இங்க பாட்டம் வேற அங்க பாட்டம் வேற. பశ్చాத் த்யாயேத பூர்வோக்தம் क्रमशो मंत्र निर्दिशेत, मंत्र निर्दिशेत स्थूलातिस्थूल मात्रायां नातिमूर्ध्वमतिक्रमः, पश्चाद्ध्यायेत पूर्वोक्तं क्रमशो मंत्र निर्दिशेत, निर्दिशेत स्थूलातिस्थूल मात्रायां नातिमूर्ध्वम् अधिक्रमः. இந்த பிராணாயம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேச்சகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகு எத்தனை ரவுண்டு பண்ணணும்? பகுஷக சொல்லியாச்சு நிறைய முறை. எவ்வளோ அதிகமா நீங்க பிராணாயாமத்தை பண்ணிட்டு உட்காடுறீங்களோ, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10லாம் பண்ணவே மாட்டேன். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு அபியாசம் பண்ணும் போதெல்லாம் 20 ரவுண்டு தான். ஒரு வாட்டி உட்கார்ந்தோன்னா 20 ரவுண்டு பண்றது. 20 ரவுண்டு பண்றதுக்கே உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 45 நிமிஷம் 40 நிமிஷம் ஆயிடும். பிராணாயாமத்துக்கு மட்டும் 40-45 நிமிஷம் ஆயிடும் 20 ரவுண்டு பண்றது.
அந்த 20 ரவுண்டு பண்ணும் போதும் இப்போ நம்ம அந்த அந்த ஒவ்வொன்றும் சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆஃப் ரவுண்டு முடிஞ்சவன் இந்த மூக்கை தொடர்றது வந்து அசுத்தமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி இது பண்ணிட்டு இந்த கட்டை விரல்னால என்ன பண்ணுவோம், இந்த காது வலது காதை வந்து டச் பண்ணிடுவோம். ஒவ்வொரு ஆஃப் ரவுண்டு முடிஞ்சோடனே இந்த காதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கிட்டே போகிறது இந்த கட்டை விரல்னால. இந்த காது வந்து பார்த்தீங்கன்னா வலது காது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது. வேதத்தை கேட்டு 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 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் அப்படின்னு பேர். கங்கா ஜலத்துக்கு ஈக்குவலாக இந்த காது வேதத்தை கேட்டு கேட்டு பவித்திரமா இருக்கான். இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலை வந்து பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிக்கிறது. போன முறை சதானந்த 3 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தேன். சாமி நீங்கள் சொல்லுவீங்களா சாமி அப்படின்னு. நான் காதை தடவிக்குங்க சாமினார். காதை தடவிக்குப்பீங்களா? காதெல்லாம் தடவெல்லாம் கூடாது. காதை வந்து டச் பண்றது இதுதான். இப்படி டச் பண்ணா போதும். இந்த கட்டை விரலால எடுத்து டச் பண்ணா போதும். அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, நல்லா காதை போட்டு இப்படி சோப்பா போடுறீங்க, காதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தடவிக்கிட்டு இப்படி தடவை. அதெல்லாம் இல்லை. இந்த கை தான் இந்த விரல். யாராவது தப்பா புரிஞ்சிருப்பீங்க, அதுக்காக அவரே தப்பா புரிஞ்சிருக்காரு. அதுக்காக தான் நான் சொல்றது. இந்த இதான் இந்த கட்டை விரலால ஒவ்வொரு ஆஃப் ரவுண்டு முடிஞ்சோன்னே இந்த கட்டை விரலை போய் டச் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறது. அதுக்கப்புறம் டச் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறது. இது மாதிரி இதை பண்ணிக்கிட்டு நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 முறையெல்லாம் பண்ணினீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பிராணாயம். ஆரம்பத்துல எல்லாம் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு சிங்கிள் ரவுண்டு, அதுக்கப்புறம் 10 ரவுண்டு சிங்கிள் ரவுண்டு, அதுக்கப்புறம் 15 ரவுண்டு சிங்கிள் ரவுண்டு, அப்புறம் 20 ரவுண்டு சிங்கிள் ரவுண்டு, அப்புறம் அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து 20 ரவுண்டு ஃபுல் ரவுண்டு பண்றதுக்கு 45 நிமிஷம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுவும் நீங்க எவ்வளவு ஓங்காரத்தை எவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்களா வேகமா சொல்றீங்களான்றது பொறுத்து இருக்கு. இப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சமவிருத்தி பிராணாயாமம்னு இப்ப நம்ம சொன்னது 12 12 12 8 8 8 10 10 10 இதை பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு சமவிருத்தி பிராணாயாமம். இந்த சமவிருத்தி பிராணாயாமத்தை நல்லா அபியாசம் பண்றது பெஸ்ட். இதை பண்ணிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா பశ్చాத்துனா நல்ல கையை வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கிறது. கையில உத்தரணி வச்சுக்கணும். பஞ்சபாத்திரம் இருக்கணும் முன்னாடி. பஞ்சபாத்திரத்தினால ஜலத்தை விட்டு கையை அலம்பிட்டு என்ன பண்றீங்க, நான் சொன்ன மாதிரி தியானத்துக்கு உட்காரும் போது என்ன பண்ணணும், ஓங்கார முத்திரைய கையை லாக் பண்ணிக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறது. கண்களை சில பேர் கண்களை வந்து ரொம்ப குவிச்சுக்கிட்டு டைட் பண்ணிட்டு கண்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா கண்களை வச்சுக்கிட்டு கண்களை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், பశ్చాத்துனா பிறகு. எதுக்கு பிறகு, பிராணாயாமத்தை நிறைய முறை பண்ணினதுக்கு பிறகு. தியாயேத பூர்வோக்தம் கிரமசோ மந்திர நிர்திஷேத். மந்திரத்தை ஓங்கார மந்திரத்தை உங்க குருநாதர் முன்னாடி எப்படி சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த கிரமமா என்ன பண்ணுங்க, பூர்வோக்த கிரமசோ முன்னாடி சொல்லப்பட்ட கிரமப்படி ஓங்கார மந்திரத்தை நிர்தேசத்தினா உபதேசம் செய்யப்பட்ட முறைப்படி தியாயேத தியானம் செய்வீர்களாக. தியானம்னா முதல்ல தியானம் இல்லை, முதல்ல வந்து என்னது ஜபம். என்ன ஜபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப கால சாதகர்கள் வெளியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஓங்காரத்தை சொல்லி பழகுங்க. ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசமோ 1 வருஷமோ ஓங்காரத்தை வந்து என்ன கிரமத்துல சொல்லியிருக்கோம், அகார உகார மகாரம், அகார பிரதான ஓங்காரம், அதுக்கப்புறம் உகார பிரதான ஓங்காரம், அதுக்கப்புறம் மகார பிரதான ஓங்காரம். இதான் கிரமம். அப்ப முதல்ல வந்து எதுக்காக சுவாமி அகார பிரதானம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகார பிரதானம் நம்ம ஆவ பிரதானமா சொல்ல மாட்டோம். ந உச்சாரையது அகாரம், ந உச்சாரையது எப்பவுமே வச்சுக்கணும். அகாரத்தை உச்சாரிக்காதீங்க. அப்ப அகாரமும் உக்காரமும் ஒன்னா சேர்ந்து ஓ அதுதான் உச்சரிக்கணும். அதுக்கு பேர் ஓன்றத லென்த் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் ஊ பிரதான உக்கார பிரதான ஓங்காரம். ஓ இது மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முகூர்த்த காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்தூலமா சொல்லுங்க. இந்த ஸ்தூலமான ஓங்காரத்தை சொல்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் அகார உபாசனான்னு பேர். ஸ்தூலம் அகாரம், சூக்ஷ்மம் உகாரம், காரணம் மகாரம். வெளியில வாயில சொன்னா ஸ்தூலம், மனசுல சொன்னா சூக்ஷ்மம்,
வெறும் பிராணனா நாதானுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா அது மகாரம். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை சொல்லி சொல்லி அபியாசம் பண்றது. ஏன் சுவாமி ஸ்தூலத்தை சொல்லாம நான் நேரடியா பாத்தீங்கன்னா மானசத்துக்கு போயிடுறேன். பார்வதி அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணும்போது, சாமி எனக்கு வெளியில சொல்றது கஷ்டமா இருக்கு, நான் உள்ளே சொல்லிக்கிறேன்னு. அப்ப வெளியில இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் யார் தீப்பா? உள்ள உட்காரணும் அப்படின்னா வெளியில இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணணும். நீங்க ஒரு அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளவு விக்னங்கள் வரும். சரீரத்துல விக்னம் வரும், வெளியில இருந்து நம்முடைய சுத்தி சூழ்நிலையில இருந்து நிறைய வரும். இந்த வெளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா விராட்டுன்னு பேரு. இந்த விராட்டை பாத்தீங்கன்னா நீங்க பிரீத்தி பண்ணாம அந்த விராட்டுக்கு உள்ள இருக்கிற ஹிரண்ய கர்ப்பருக்கு போனீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவீங்க, ரொம்ப நாள் நிக்க முடியாது. யாருக்காவது பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தணும், என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஒரு சாரி தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் சாரியா கொடுத்தேன். அந்த அம்மா பாத்தீங்கன்னா காய்கறிக்கிற அம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, சாமி நீங்க புடவை கொடுத்தீங்களோ சாமி, இவ்வளோ ஆனந்தமா இருக்கு சாமி, நல்ல புடவை சாமி, எங்க சாமி வாங்கினீங்க? என் சகோதரன் கூட இந்த மாதிரி வாங்கி தரல சாமி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு 1/4 கிலோ காய்கறியை அதிகமா போட்டாங்க எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில நம்ம ஒருத்தரை பிரீத்தி பண்ணினீங்க அப்படின்னா அவங்க மனசு குளிர்ந்துருது. ஒரு நல்ல ஸ்வீட்டை ஒருத்தருக்கு வெளியில வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் மனசு குளிர்ந்து போயிடுது. வெளியில பண்ற காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்ணணும், விராட்டுன்றது பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், விராட்டுன்றது வெளியில இருக்கிற இந்த ஸ்தூல பிரபஞ்சம். அப்ப இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஓங்காரத்தை முதல்ல ஸ்தூலமா சொல்றது. இந்த ஸ்தூலமா சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட வெளியில இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், முதல்ல கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு நிறைய விக்னம் வரும். அந்த விக்னங்கள் எல்லாம் இந்த ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்றதுனால நீங்க அப்ப என்ன பண்ணணும், மெதுவா 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 இந்த ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. மோட்சம் என்ன அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியும்? அதனால என்ன, மெதுவா என்ன பண்ணுங்க, 25 நிமிஷம் ப்ரோக்ராம் வச்சுக்கணும். ஒரு ஜபத்துல உட்கார்ந்தோம்னா 25 நிமிஷம், 24 நிமிஷம் ஒரு முகூர்த்தம். அந்த ஒரு முகூர்த்தத்துக்கு என்ன பண்றோம், ஓம் கைகளை ஓங்கார முதிரை வச்சாச்சு, எல்லாம் ஸ்ட்ரைட்டா நின்னாச்சு. நின்னதுக்கு பிறகு ஓம் 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 இந்த மாதிரி ஓங்காரத்தை ஜபிக்கிறது. யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சூத்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்யவா சக்கஹ பிரணவஹா. இந்த ஈஸ்வரனோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவம். அந்த பிரணவம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மந்திரம் இருக்கு. சமாதிக்கு ஏதாவது எளிமையான வே இருக்கா, ஈஸியான வே இருக்கா அப்படின்னு யோக சூத்திரத்துல கேள்வி வருது. கேள்வி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் சொல்லுது, ஈஸ்வர பிரணிதானாத்வா ஒரு சூத்திரம். ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா சரணாகதின்னு சொல்லக்கூடிய பிரணிதானம் பண்றது மூலமா, சரணாகதி பண்றதுக்கு பேர் பிரணிதானம்னு பேரு. ஈஸ்வரனை பிரணிதானம் பண்றது மூலமா, சரணாகதி பண்றது மூலமா சமாதியானது ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். ஈஸ்வரனை எப்படிங்க சரணாகதி பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உடனே சொல்லுது, தஸ்ய வாச்சகா பிரணவஹா. அந்த ஈஸ்வரனோட நாமம் பிரணவம், ஓங்காரம். சரி, நான் என்ன பண்ணணும், தஜ்ஜபஹா ததர்த்தானுபாவனம். தஜ்ஜபஹா ததர்த்தானுபாவனம். அந்த ஓங்காரத்தை பிரணவத்தை பாத்தீங்கன்னா ஜபிக்க வேண்டும். ஜபிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரனை சிந்தனை கொண்டு வரணும். தது அர்த்தானுபாவனம். ஓங்காரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தோட அகாரம் விராட்டு. இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். அந்த ஸ்தூல தேகத்துலதான் நானும் என்னோட பாடியும் இருக்கு. அப்ப மொத்தமும் விராட்டு. அந்த விராட்டு தான் நான் சொல்ற அந்த ஓங்காரம், ஸ்தூல பிரணவம், அகாரம். ஓங்காரத்துல இருக்கிற அகாரம் விராட்டு, அது ஸ்தூல பிரணவம், நான் வெளியில சொல்ற ஓங்காரம் தான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாவிச்சுக்கிட்டு ஈஸ்வரனோட நாமம் ஓங்காரம் அப்படின்னு நல்லா பாவிக்கிறது. தஜ்ஜபஹா ததர்த்தானுபாவனம். அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும்,
அப்ப நடுவுல என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஓங்காரத்தை சொல்லணும், ஒரு 5 நிமிஷம் ஓங்காரத்தை சொல்லணும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறது சகுனமா. சகுன ஈஸ்வரன்ட்ட உங்க இஷ்ட தேவத்தை இருக்குல்ல, அதுகிட்ட பகவானி எப்படியாவது பிடிச்சி என்கிட்ட எடுத்து வச்சுக்கோ, என்னோட அகங்காரத்தெல்லாம் நாசம் பண்ணு, எனக்கு இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு எல்லாம் அப்படின்னு கொஞ்சம் நடுவில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நீதான் ஓங்காரம், நீதான் என்னோட ஆத்மாவா இருக்க, நீதான் உள்ள இருக்க, நீதான் அந்தர்யாமியா இருக்க, நீதான் என்னை எல்லாத்தையும் பண்ண வைக்கிற. அதனால என்னுடைய சாதனைகள்லாம் நல்லா போகட்டும், என்கிட்ட இருக்கக்கூடிய விக்னங்கள்லாம் போகட்டும், என்னுடைய மலங்கள் எல்லாம் மனசுல இருக்கிறதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு நீதான் ஓங்காரம், உன்னோட பேர் தான் ஓங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு திரும்ப சொல்றது, திரும்ப வந்து பாவிக்கிறது. அந்த ஓங்காரத்தை ஈஸ்வரன் அப்படின்னு திரும்ப 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 பாவிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு சொல்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா தியானம்ன்றதுக்கு அர்த்தம். அணுச்சிந்தனத்துக்கு பேரு தியானம்னு பேரு. தொடர்ந்து சிந்திக்கிறது, ஜபிக்கிறது, சிந்திக்கிறது. இந்த விதமா தியாயேத. சரி, இதுக்கப்புறம் ஸ்தூல அதிஸ்தூல மாத்ராயாம் ந அதிமூர்த்தம் அதிக்கிரமகன் இருக்கு. ரெண்டாவது லைன் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஆரம்பிச்சிருங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் இதுக்கு உட்காருங்க. 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லுங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த கரணம் நல்லா ஸ்வச்சமாயிடும், சுத்தமாயிடும். அதனால ஆரம்பிச்சிடணும். வேதாந்தம் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த அபியாசத்தை ஆரம்பிச்சிடணும்.